விஜயுடைய இணையர் நீதிமன்றத்தில் இன்னைக்கு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அவங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்பது வீட்டில் எனக்கு வாழ்வதற்கான, வீட்டில் இருப்பதற்கான உரிமை என்பது மறுக்கப்படுகிறது. நான் விவாகரத்து கோரியதாலேயே எனக்கு வீட்டில் இருப்பதற்கான உரிமை மறுக்கப்பட்டுள்ளதை எனக்கு வீட்டில் உள்ள விடலை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக விவாகரத்து கோரி இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய நீலாங்கரையில் வீட்டில் வசிப்பதற்கு சங்கீதாவிற்கு முழு உரிமை என்பது இருக்கு. இது சட்டத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. விவாகரத்து கோரினாலும் அந்த வீட்டில் இருப்பதற்கான உரிமை என்பது சங்கீதாவுக்கு இருக்கு. அடுத்ததாக நீங்க சொல்றது விஜய் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதுல விஜய் ஒரு நடிகராக இருந்தாலும் கூட, நடிகராக இருந்தால் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக நம்ம சொல்லலாம். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் முன்மாதிரியாக இருப்பேன், தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் இன்றைக்கு இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய தன் இணையரை வீட்டில் வசிப்பதற்கான உரிமையை மறுப்பது என்பது சரியானது கிடையாது. இவர் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும், இளைஞர்களுக்கான வழிகாட்டியாக இவர் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறோம். விஜயினுடைய இணையர் சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்த இந்த ஒரு வார காலத்தில் தொடர்ச்சியாக சங்கீதா மீது இணைய தளங்கள்ல அவர் மீது பரப்பப்படுகிற அவதூறுகள் என்பது ஏராளமாக இருக்கு. குறிப்பாக இந்த ஆபாச அவதூறுகளை யார் பரப்புறாங்கன்னு சொன்னா குறிப்பாக தாவேகாவினுடைய தொண்டர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இது என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயம், இது குறித்து சமூக வலைதளங்களில் என் இணையரை பற்றி மோசமாக பதிவிடக்கூடாது என்று இந்த ஒரு வார காலத்தில் ஒரு இடத்துல கூட விஜய் சொல்லாதது என்பது குறிவைத்து சங்கீதாவை ஆபாசமாக மோசமாக தமிழ்நாட்டிற்கு மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. இதை இன்னைக்கு இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சொல்றோம். சங்கீதாவிற்கு முழு உரிமை என்பது இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு என்பது இருக்கு. இது இருவரும் சம்பந்தப்பட்ட வழக்கு. நீதிமன்றம் இதற்கு வழிகாட்டுதல்களை கொடுக்க இருக்கிறாங்க. ஆகவே சங்கீதாவிற்கு நீலாங்கரை வீட்டில் வசிப்பதற்கு முழு உரிமை என்பது இருக்கிறது அப்படிங்கிறோம்.